ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் ஷீட் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறது, அப்புறம் போர்ட்ஃபோலியோ லைக் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் எதை வேணால் இதை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு எக்ஸல் ஷீட்டு தான், பட் இது வந்து ஆன்லைனில் இருக்கிற மாதிரி. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கோட சிம்பிள் கொடுத்து அதோட நேம் வரும், அதோட கரண்ட் ப்ரைஸ் வரும். ஸோ நிறைய டீட்டெயில் நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஸோ இது ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான டூல். ஸோ இதெல்லாம் கற்றுக்கோங்க. அண்ட் இந்த 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 ஷீட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோட லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் கூகுள்லேருந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுதுங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு நானாகவே ஓனாக க்ரியேட் பண்ணி ஒரு எக்ஸ்பென்ஸ் ஷீட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது நல்லா இருந்துச்சு. நான் யார் எப்படி டவுன்லோட் பண்ணி ஞாபகம் இல்லை, ரொம்ப பழைய ஷீட் தான் இது. பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கூகுள் ஷீட் போய்ட்டு நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிட்டு நீங்களே அதில் வந்து சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி. ஸோ மந்த்லி எனக்கு இவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேணால் எதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிஸ்க் அப்படின்னு போட்டு மிஸ்இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு நம்ம ஒரு எவ்வளோ ஆட் பண்ணலாம், ஒரு 1800 நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ 48,000 நான் வந்து வருஷத்துக்கு செலவு பண்ணணும்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பென்ஸ் ஷீட் போய்ட்டு இதில் போய் நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இது 23 இருக்குது, ஆகஸ்ட் மந்தோடு இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து நீங்கள் இயர்லாம் மாற்றிக்கோங்க. நான் 23 வச்சுக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுட்டு நான் இந்த இன்சூரன்ஸ் பே பண்ணுறேன். எப்போனா செப்டம்பர் மந்த்துக்கு அந்த மாதிரி வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து நான் இன்சூரன்ஸ் பே பண்ண போகிறேன். இன்சூரன்ஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட இதெல்லாம் மாறும். பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இங்கே டைப் பண்ணுங்க. இதெல்லாமே ஒரு ஃபார்முலா தான், அது எடுத்துகிட்டு வந்துடும். அப்புறம் நான் எவ்வளோ பே பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1500. அப்புறம் மந்த்து வந்து டேட் வந்து 15th. ஸோ 9. ஸோ செப்டம்பர் மந்த்து நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் இதுங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம்மர்லேயே பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ செப்டம்பர் மந்த்துக்கு இதுக்கு முன்னாடி இருக்காது. ஸோ இப்போ தான் ஆட் ஆகிருக்குது. இந்த மாதிரி ஆட் ஆகி 1500 வந்து சாரி. ஸோ இன்சூரன்ஸுக்கு நான் வந்து 1500 வந்து செலவு பண்ணியிருக்கேன். கிராண்ட் டோட்டல் என்ன அப்படின்ட்டு வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். இதே மந்தில் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆட் பண்ணலாம். 0 தான் அங்கே வச்சுருக்காங்களே, 0 தான் ஆட் பண்ணணுமே. ஓகே, 0 தான் ஆட் பண்ணிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ 0 வந்து நான் வந்து ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டேட் வந்து இது வந்து 16th. ஓகேவா? ஸோ 16th அதே மந்த் 9 மந்த்னு கொடுத்துட்டு இப்போமே சம்மரில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆச்சு பாருங்கள். இப்போ இங்கே வந்துருச்சு பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் 0 மொத்தமாக ஆட் பண்ணி ஸோ இந்த மாதத்துக்கு என்னோடய செலவு வந்து 3500 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் ஆட் ஆக இது எல்லாமே இங்கே ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 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 சார்ட்டு க்ரியேட் ஆகும். இந்த சார்ட்டு நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹோல் இயர். இந்த இயரில் நான் ஹவுஸ் ரெண்ட்டுக்கு மட்டும் 30%, டூருக்கு 3.4%, இந்த மாதிரி எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் வந்து ஒரு சார்ட்டாக பார்த்துக்கலாம். அப்புறம் ஐட்டம் அண்ட் கேட்டகரி. இதில் வந்து இது எல்லாமே இது ஃபாரினில் இருக்க யாரோ தான் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து தேவையில்லை ரிமூவ் பண்ணிட்டு தேவையான நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து டெய்லி ட்ராக் ஆகும். உங்களுக்கு கேட்டகரி வைஸாக இங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகி உங்களுக்கு காட்டும். எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம எதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு யூஸ்ஃபுல்லான வேயில் வந்து நம்ம அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இன்சூரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேவிங்ஸு, இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ட்ராக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ வருமானம் நமக்கு வருது, எவ்வளோ வருமானம் நமக்கு எவ்வளோ அவுட் எவ்வளோ எல்லாமே நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணால் தான் நம்மளால் ஒரு பிளான் பண்ண முடியும். ரெண்டாவது எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வருஷம் வந்து நான் இந்த மாதம் எவ்வளோ கிராண்ட் டோட்டல் எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட் நம்ம கண்ட்ரியில் 8% வச்சுப்போமே. ஸோ அப்போ வந்து இந்த வருஷம் நான் ஒரு 2 லட்சம் செலவு பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இயர் எவ்வளோ 2.16 செலவு பண்ண வேண்டியது வரும் நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கலாம். ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் ஷீட்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இது இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணி ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். பட் அதை ரிவ்யூ பண்ணணும். மந்த்லி பேசிஸ், குவார்ட்டர்லி பேசிஸ், இல்லைனா இயர்லி பேசிஸ் ரிவ்யூ பண்ணி
தேவையில்லாத செலவை குறைச்சிட்டு தேவையானதை வந்து வச்சுக்கோங்க. அதுதான் இதோட பர்பஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இது போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். ஸோ போர்ட்ஃபோலியோ இது நானே க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதுதான் உங்களோட போர்ட்ஃபோலியோ. என்டையர் போர்ட்ஃபோலியோ சைஸ் இதுதாங்க. என்ன ஸ்டாக்கு இது ஆக்சுவலாக ஒரு டிஸ்க்ளைமர். இது வந்து இந்த ஸ்டாக் வந்து எனக்கு இருக்குது, பட் சில ஸ்டாக் நான் விற்றுருக்கேன், சில ஸ்டாக்கை நான் ஸ்டில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கைடன்ஸ் கிடையாது. இதை பார்த்து வாங்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்டடி எஜுகேஷன் பர்பஸுக்கு தான். ஓகேவா? ஸோ இதில் இருக்க இந்த ஸ்டாக் சிம்பிள் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மில் எழுதி வச்சுருக்கேன். அதோட நேம் எடுத்துரும், கரண்ட் ப்ரைஸ் எடுத்துரும், அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆவரேஜ் என்ன, அப்புறம் எத்தனை ஸ்டாக் வச்சுருக்கேன், எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன, டோட்டல் ரிட்டர்ன் என்ன இந்த ஒரு ஸ்டாக்கில், அப்போ அதோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ், எனக்கு டிவிடெண்ட் வந்து அந்த ஸ்டாக்கில் எவ்வளோ டிவிடெண்ட் வந்திருக்கு, டிவிடெண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ. ஸோ ஒரு ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா மொத்தமாக இவ்வளோ டிவிடெண்ட் எனக்கு வந்துடும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 ஷீட்டை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த ஷீட் தான் மெயின் ஷீட். நீங்கள் ஒரு ஸ்டாக் பை பண்ணுறீங்க, இல்லை ஆட் பண்ணணும். இதில் ஆட் பண்ண அது எல்லாமே இந்த 2 ஷீட்டில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோன்னு வச்சுப்போமே, இந்த ஸ்டாக் HDFC பேங்க்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ நான் இந்த ரோ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரேட் என்ன HDFC பேங்க், ஒரு நிமிஷம், இன்றைக்கி ரேட் என்னென்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி HDFC பேங்க்கோட ரேட்டு நான் மொபைலில் பார்த்துட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி HDFC பேங்க் வந்து 926. ஓகேங்களா? இது வந்து பிஃபோர் ஸ்பிளிட்டு நான் வாங்கினது. இப்போ வந்து ஸ்பிளிட் ஆகி 926 இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட்டே போட்டோம். நேற்று டேட் போட்டுருமே, நேற்று வந்து 27. ஓகே. ஸோ 27 /01 /2026. ஓகேங்களா? இன்றைக்கி தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் புது ஸ்டாக்கே போடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த சிம்பிள்லாம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக்கோட சிம்பிள் பார்ப்போமா? ஓகே, நான் வந்து ஸ்க்ரீன் நிறைய போயிடும். ஸோ ஸ்க்ரீனில் போய் ஏதாவது ஒரு புது ஸ்டாக், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏற்கனவே இதில் இருக்க ஏதாவது ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணுவா. ஏதாவது ஒரு ஸ்டாக் சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்போ பார்த்து ஒரு ஸ்டாக் ஞாபகம் வர மாட்டேங்குங்க. ஓகே, புதுசாக ஜெயின்ஸ் ரிசோர்ஸ், இந்த கம்பெனி எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு சிம்பிள் இந்த இருக்குல்ல, இந்த சிம்பிள் தான் நீங்கள் காப்பி பண்ணும். ஓகேங்களா? ஜெயின் ஜெயின் ரெக். ஸோ இப்போ நம்ம இதை அப்படி இங்கே வந்து டைப் பண்ணுறோம். ஜெயின் ரெக் அப்படிங்கிற ஸ்டாக் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுவோம். ஓகேவா? ஷீட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து ஜெயின் ரெக் அப்படின்னு டைப் பண்ணலாம். ஸோ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும், லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஜெயின் ரீசைக்கிள் லிமிட்டட்னு மாறிடுச்சு. ஸோ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 381. ஓகேவா? ஸோ அப்புறம் இது வந்து என்ன செக்டாரில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். செக்டார் வந்து பார்த்திங்கன்னா மைனிங், மெட்டல் அண்ட் மைனிங் இருக்குது, இல்லைன்னா கமோடிட்டிஸ். நீங்கள் வந்து மெட்டல் அண்ட் மைனிங் கூட நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பட்டு நான் நேற்று வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ 381 வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ அகெயின் போய்ட்டு மைனிங் அண்ட் மெட்டல்ஸ். ஓகேங்களா? இது மேனுவலாக நீங்கள் என்டர் பண்ண, இது வேணா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னா வேண்டாம். சும்மா நான் மைனிங் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேவா? அப்புறம் பை பண்ணியிருக்கோம் ஒன் ஸ்டாக்கு 381. 381. நான் ஒரு 10 ஸ்டாக்னு வச்சுக்கோமே. 110 இல்லை, ஜஸ்ட் 10. ஸோ அதுவே எங்கள் கால்குலேட்ஸ் பார்த்தீங்களா? ஸோ 3810க்கு நான் வாங்கியிருக்கேன்னு வருது. ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்றும் பண்ணோன்னா ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது இப்படி கீழே இழுத்துட்டிங்கன்னா
அதில் எல்லாமே வந்துடும். ஆக்சுவலாக ஓகே, நான் காப்பி பண்ணிக்கிறேன். இது எல்லாமே அப்படியே நீங்கள் வந்து இந்த ரோவை அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா போதும். லேப்டாப்னால் நீங்கள் இது அப்படியே இந்த ட்ராக் பண்ணணும்னு சொல்லல, நீங்கள் அப்படியே கீழே வந்து பண்ணிங்கன்னா இந்த கீழே இழுத்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே காப்பியாகி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டோம். காப்பி பண்ணிட்டு அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே வந்துடும். சரி, வந்துருச்சு. ஜெயின் ரிசோர்ஸ்னு வந்துருச்சு. அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து என்ன, நான் என்னோடய ஆவரேஜ் என்ன, எத்தனை ஸ்டாக் வாங்கியிருக்கேன், பை ப்ரைஸ் என்ன, இப்போது பார்த்தீங்கன்னா -10 இருக்குது. அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ, எனக்கு டிவிடெண்ட் எதுவும் வரல. இவ்வளோதாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் இந்த போர்ட்ஃபோலியோவில் போயிட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன இது மட்டும் பண்ணணும். G3 இது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆக்சுவலாக இது கீழே எடுத்திங்கன்னா வந்துடும். ஒரு நிமிஷம். G3னா ஓகே, இங்கே வந்து ஸோ இங்கே ஓகேங்க. நீங்கள் ஆக்சுவலாக இங்கேயும் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அது வந்து வந்துடும். இதையும் நம்ம வந்து இதுலேயும் இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் வரும். ஸோ நான் லேப்டாப்னால் உங்களுக்கு வந்து கிளியராக அது வந்து நான் ஒரு நாள் லேப்டாப்பில் காட்டுறேன் எல்லாமே டீட்டெயிலாக. ஸோ அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஓகே, இது வரல, இப்போதைக்கு வரல. பட் லேப்டாப்பில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, இங்கேயும் வந்துடும். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அதுவும் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மெயின் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் ஒன் டைமில் இதை பண்ணணும் இந்த டீட்டெயிலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ அகெயின் நான் இந்த ஸ்டாக்கை மறுபடியும் பை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்லாமே ஆட் ஆகிக்கும். இங்கே வந்து கவுண்டிங் கிரிசையும் ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆவரேஜ் ஆகிக்கும். கரண்ட் ப்ரைஸ் அது அப்டேட் ஆகிக்கும். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துக்கும். ஒன் டைம் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா புது ஸ்டாக் ஏதாவது வாங்கி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் ஒன் டைம் இங்கே பண்ணிட்டீங்கன்னா போதும் வந்துடும். அப்புறம் இது ஸ்டாக் வைஸ் வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் வைஸ் நான் எப்போ வாங்கணும் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது இதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபில்டர் போட்டு கண்டிஷன் எடுத்துடும். இப்போ நம்மளும் வாங்கின ஸ்டாக் இங்கே இருக்கணுமே, இல்லைனா இந்த இடத்துல இங்கே வந்து நீங்கள் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ ரோ நம்பர் வந்து நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன்னா 101 வரைக்கும் தான் போட்டிருக்கேன். பட் இங்கே வந்து 102 இருக்குது, அதுதான் ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து 102ன்னு அப்டேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 102 அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாக் வந்திருக்கும். ஜெயின் வேர் இஸ் தட், நான் வந்துருச்சு பார்த்தீங்களா, 453. ஸோ நம்ம ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தாங்க. இப்போ சோல்வ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து அது ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இது வந்து நான் சும்மா வச்சுருக்கேன். நான் வாங்கின ஸ்டாக் என்றைக்கு வாங்கினேன் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு ட்ராக் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதோட ரேட் என்னவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இது தேவையில்ல. அப்புறம் டிவிடெண்ட், இப்போ ஒரு ஸ்டாக் டிவிடெண்ட் வாங்கினேன்னா இங்கே ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸோ இப்போ இந்த ரோலை ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகிரும். அப்படியே அதோட பர்சன்டேஜ் வைஸாக வந்துடும். ஸோ இதுதாங்க. இதுவும் ஒரு உங்கள் ஸ்டாக் போலியோ வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ என்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஒரு 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 5 இருக்குது. ஸோ இப்போ நான் அதை மூணாக குறைச்சிருக்கேன். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒன்று, அகெயின் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்லேருந்து வாங்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தான். ஸோ இது வந்து நீங்கள் கூகுளில் எடுத்துக்கலாம். உங்களோட ஃபண்டை போட்டிங்கன்னா அதோட சிம்பிள் வந்துடும். இதான் முக்கியம். அந்த சிம்பிள் போட்டிங்கன்னா நேம் எடுத்துகிட்டு வந்துடும். அதோட கரண்ட் ப்ரைஸு இது எல்லாமே ஃபார்முலா தான். அப்புறம் வந்து கரண்டாக எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய ப்ராஃபிட் என்ன, யூனிட்ஸ் என்ன, NAV என்ன, கரண்ட் NAV என்ன, என்னோடய ரிட்டர்ன் பர்சன்டேஜ் என்ன. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஷீட்டில் இருக்கும். நீங்கள் இந்த சிம்பிள் மட்டும் மாற்றணும். இந்த சிம்பிள் மட்டும் மாற்றிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். டேட் என்ன, யூனிட்ஸ் என்ன, NAV என்ன, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினீங்க இப்படின்னு அப்டேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட நீங்கள் ஒரு ப்ரோக்கர் வச்சுருப்பீங்க, அவங்க எல்லாமே ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அடிஷ்னலாக நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஸ்டாக் ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு ஒரு இது தெரியும், நம்ம எப்போ வாங்கணும், எதுக்கு வாங்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஒரு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா எதுக்கு வாங்கினீங்க அப்படின்ட்டு ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன், ஏன்னா இல்லை ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்னால தான் இந்த ஸ்டாக்கை வாங்கினேன்ட்டு. அந்த 5ல் ஒரு 3 பாயிண்ட் வந்து இப்போது ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கை விற்றுறணும். ஸ்டில் நம்ம அதை வச்சுக்கிறதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இந்த ட்ராக்கிங் ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே ஷேர் பண்ணுற கீழே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து இன்டெப்த்தாக இன்னும் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ முக்கியமான இதுதான், பையில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் சோல்வ் பண்ண ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட டிவிடெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணலாம். சம்டைம் டிவிடெண்ட் ட்ராக் பண்ண மாட்டோம் இல்லையா, உங்களோட ப்ரோக்கரும் ட்ராக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணால் நமக்கு அது ரொம்ப நல்லது.
ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் ஷீட்டும் பார்த்தோம், ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவும் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய ஷீட் நான் யூஸ் பண்ணுறேங்க. மேபி ஒரு வர்ற நாட்களில் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.